வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். உங்கள பார்த்து நீங்க நேர்மையா இருந்து என்னத்த சாதிச்ச, நேர்மையா இருந்து என்னத்த கண்ட அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் பதிலடியா இந்த ஸ்டோரிய சொல்லிட்டு லாஸ்ட்டா நான் சொல்லப் போற அந்த டயலாக்கையும் சேர்த்து சொல்லிருங்க. ஒரு ஊர்ல ராமன், சோமன் அப்படின்னு 2 பேர் வாழ்ந்து வந்தாங்களாம். அவங்க 2 பேரும் நல்லா படிச்சிருந்தாங்களாம். ஆனா அவங்க வேலைக்கோ, படிப்புக்கோ ஒரே சம்மந்தம் இல்லாம இருந்ததாம். படிப்புக்கு ஏத்த வேலை பார்க்காம கிடைச்ச வேலைய செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு நாள் அவங்க 2 பேரும் வெளிய பேசிட்டே போம்போது, இந்த மாதிரி "ஏன்டா நமக்கு ராசியே இல்ல, அதிர்ஷ்டமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தானாம். அப்ப ராமன் சொன்னானாம், "அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாத. உன்னோட உழைப்ப நம்பு, நேர்மையா நம்பு" அப்படின்னு சொன்னானாம். பாதி வழியில போய்க்கிட்டே இருக்கும்போது, பட்டணத்துல போய்க்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போதே, இவங்க 2 பேத்துக்கும் கீழ ஒரு பொட்டணம் கிடைச்சதாம். ஒரு சுருக்கு பை மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கிடைச்சதாம். அதுல பார்த்தாங்கன்னா ரூ. 50,000 இருந்ததாம். அப்ப சோமன் அத எடுத்துக்கிட்டு, "பாத்தியா கடவுளே நான் சோகத்த சொல்லிட்டு வந்த கஷ்டத்த கேட்டு, அவரே நமக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்த அனுப்பிச்சிருக்காரு. நம்ம ஆளுக்கு பாதியா வச்சுக்கலாம். நீயும் என் கூட தானே இருந்த" அப்படின்னு சொன்னாராம். அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணி பண்ணி பார்த்தானா, "இல்ல நம்ம போய் ஒப்படைச்சிடலாம்" அப்படின்னு சொல்லி அ சோமன பார்த்து ராமன் சொன்னானாம். அப்படின்னாலுமே சோமன் கேட்காம ஆளுக்கு பாதியா பகிர்ந்து வச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா, இவன் வந்து ராமன் வந்து சோமன் கிட்ட வந்து சொன்னானா, "எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லி. "அப்படியா? எப்படி உனக்கு வேலை கிடைச்சது?" அப்படின்னு சொன்னோனே இவன் சொன்னானா, "நம்ம கீழ இருந்து எடுத்தோம் இல்லையா? அது அரசாங்கத்திட்டயே போய் நான் குடுத்துறலாம்" அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ராஜா கிட்ட போய் இத சொல்லிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப அங்க உள்ளவங்க கிட்டயே இத சொன்ன உடனே அவங்க என்னோட நேர்மைய பாராட்டுனாங்க. இந்த 25,000 கூட என்னோட ஒய்ஃப் சேர்த்து வச்சிருந்த ஒரு 25,000த்தையும் சேர்த்து மொத்தமா 50,000 அவர் பணத்த குடுத்துட்டேன். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்டயே ஒப்படைச்சுட்டாங்க. நான் ஒப்படைச்சத பார்த்து அங்க இருந்த பொக்கிஷ அதிகாரிகளும், அங்க ஒரு பொக்கிஷ காப்பாளன் தேவை அப்படின்னு சொல்லி என்னோட நேர்மைக்காக அந்த வேலைய எனக்கே குடுக்குற மாரி அரசாங்கத்திட்ட பரிந்துரைச்சு அந்த வேலைய எனக்கே வாங்கி குடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு, "அப்படியா? அப்ப என்ன விட்டுட்டு நீ போறியா?" அப்படின்னு கேட்டானா சோமன். ராமன் சொன்னானா, "இல்ல நான் உன்னையும் என்னோட தான் கூட்டு போறேன். நான் ஒப்படைச்ச அந்த பணத்தோட ஆள் வந்து அவருக்கு பிசினஸ் பார்ட்னரா ஒரு ஆள் வேணும்" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. "நான் உன்னோட தேவைக்காக தான் நீ இந்த மாதிரி காரியத்த பண்ணிட்ட" அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லி உன்னைய அவங்க கூட பார்ட்னரா சேர்த்துக்க சொல்லி அவங்க கிட்ட வற்புறுத்தினேன். அவங்களும் சந்தோஷமா அத ஏத்துக்கிட்டு உன்னையும் பார்ட்னரா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. "பாத்தியா என்னோட நேர்மைக்கு கிடைச்ச பரிச" அப்படின்னு சொன்னானாம். நீங்களும் இந்த மாதிரி யாராவது உங்ககிட்ட "நேர்மையா இருந்து என்னத்த கண்ட நீ" அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க கெத்தா சொல்லுங்க, "என்னால யார் குடும்பமோ கெட்டு போல, நான் நேர்மையா இருந்ததால" அப்படின்னு மட்டும் கெத்தா சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருங்க. நன்றி.